நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அண்மைச் செய்தி. சென்னை கொடுங்கையூரில் லிவிங் டுகெதரில் இருந்த நித்யா என்ற பெண் கொலை செய்யப்பட்ட தொடர்பாக அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபாச படங்களுடன் மிரட்டல் விடுத்ததாக நித்யா கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மருத்துவர் சந்தோஷை மிரட்டி லட்சக்கணக்கில் நித்யா பணம் பறித்ததாக சொல்லப்படும் நிலையில் ஆபாச படங்களை காட்டி மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கொடுங்கியூர் பகுதியில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மருத்துவர் சந்தோஷ் மற்றும் கைது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று சென்னை கொடுங்கியூரில் இருக்கக்கூடிய இடத்தில் மென்பொருள் ஊழியரான நித்யா என்பவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக அவருடன் வசித்து வந்த பாலமுருகன் என்பவர் உடனடியாக நித்யாவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை அடுத்து கொடுங்கியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக நேற்று இளம்பெண் நித்யாவிற்கு அதிக அளவு மது அருந்திருப்பதும் அந்த மதுவில் அதிகமான தூக்க மாத்திரைகள் கலந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் தலகாணியை முகத்தில் அழுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நித்யாவுடன் வசித்து வந்த பாலமுருகன் என்பவரை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் விசாரணையில் பாலமுருகன் நேற்று அந்த பகுதியில் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய CCTV கண்காணிப்பு கேமராக்களை பார்த்த பொழுது மருத்துவர் சந்தோஷ் என்பவர் அவர் வீட்டிற்கு வந்ததும் அதே போன்று அன்று நாள் முழுவதும் அவர் இரவில் தங்கியிருப்பதும் அந்த CCTV கண்காணிப்பில் பதிவாகி இருக்கிறது. இதனையடுத்து அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சந்தோஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் மருத்துவர் சந்தோஷிடம் நித்யா ஒரு ஆண்டு காலமாக ஒன்றாக இருந்ததும் அவர்கள் நண்பர்களாக பழகி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து மருத்துவர் சந்தோஷிடம் அதிகமாக பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் அவரை தலையணை வைத்து கொலை செய்ததாகவும் மதுவில் அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை போட்டு கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய 25 சவரன் நகைகளை எடுத்து சென்றதாகவும் அதனை ஒரு கட்டப்பையில் வைத்து தன்னுடைய நண்பர் முஜிபுர் என்பவரிடம் கொடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனடுத்து முஜிபுரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவரிடம் இருக்கக்கூடிய கட்டப்பையை வாங்கியிருக்கிறார்கள். அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என தெரிய வந்தது. அடுத்து மருத்துவர் சந்தோஷுடைய நண்பர் முஜிபுரை போலீசார் விசாரணை கருத்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கொலைக்கான முழுமையான காரணம் மருத்துவர் சந்தோஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை மட்டும் தற்போது கைது செய்து மேலும் CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்தையும் உறுதிப்படுத்தியதை அடுத்து இன்னும் சற்று நேரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.